கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு குரு 10ல் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். ஆக உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். 12ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், கேது ஆகியவை இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் இருக்கிறார். அது ஒன்றுதான் தங்களுக்கு இப்போது ஒரு சிக்கலை உண்டு பண்ணி கொண்டு, ஆக உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் கிரகம் அமைப்பட்டிருப்பதால் இப்போது கோபம் என்பது தொட்டால் வரக்கூடிய, அதாவது ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கோபம் வெடிச்சுக்கிட்டு வரும். ஆக உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கதும், 12ஆம் விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் இருக்கதும், சூரியனும் பழையபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சியாகி உங்கள் ராசிக்கே வரப்போகிறார் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போது உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் உடனே டென்ஷன், கோபம் வரும். ஆக இந்த மாதம் பணவரவுகளிலும் தொழில் ரீதியாகவும் பெரிய சிக்கலே இல்லை. உங்களுக்கு பண ரீதியாக நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம், பணம் புரண்டுக்கிட்டு இருக்கோம், கேட்குற இடத்துல வரும், கடன் கிடைக்கிற இடத்துல கிடைக்கும், இதெல்லாம் வரும். ஆக மொத்தம் உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருந்தாலும் உங்களுடைய கோபமே உங்களுக்கு சத்ருவாக அமைகின்றது. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு நேரம். அரசு வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும், அல்லது இப்போது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஆக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை குரு தருகின்றார். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக புதன் உச்சமடைகின்றார். புதன் உச்சமடைவதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆர்டர் மற்றும் விரிவாக்கங்கள், இடமாற்றங்கள் இவை எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆக நீங்கள் தொழிலில் ரொம்ப நிம்மதி அடைவீங்க. அதே சமயம் உடல் ரீதியாகவும் பெரியவர்களுடைய வியாதி, நோய் சம்பந்தமாகவும் சில செலவுகளையும் விரயங்களையும் செய்ய வேண்டிய வாய்ப்பு உண்டு. இவை அனைத்திற்கும் உங்களுக்கு முன்னோக்கி உங்களை இழுத்து செல்லக்கூடியது என்னவென்றால், நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தையாக பேசுங்க, யோசிச்சு. அது உங்களுக்கு நல்லது அமையும், நல்ல ஒரு வளர்ச்சியையும் வாய்ப்பையும் உண்டு பண்ணும். ஆக நீங்கள் இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா அல்லது அருகில் உள்ள உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் உள்ள இடங்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கோபம் என்பது சற்று தணிந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையில் இழுத்து செல்லும் நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். வசதிகள், இடங்கள், வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்கு நீண்ட நேரமும் மற்றும் அவர்களுடைய தேர்ச்சிகளுக்கு, புதிய வேலையில் சேர்றதுக்கு தேர்ச்சிகளுக்காக நீங்கள் சற்று அலைந்து அதை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீர்கள். ஆக இந்த மாதம் ஒரு சிறப்பான நன்மையான